சைனாக்கு ஏன் போடல டாரிஃப்ஸ்ன்னு அடுத்த ஒரு கேள்வியும் வந்தது. இப்போ சொன்னது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம கருணாநிதி மஞ்சள் துண்டு மரதான் இருந்து முதல்ல பார்க்கும்போது Hi friends, welcome to another video from Tamazhaga Pulse. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஜெய்ஹிந்த். இந்தியா மீது ரஷ்யன் ஆயில் வாங்கிறதுக்காக கூடுதலான டாரிஃப்ஸ் வந்து ட்ரம்ப் விதிச்சார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நிறையா காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ட்ரம்ப் சொன்னது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம கருணாநிதி மஞ்சள் துண்டு மரதான் இருந்து முதல்ல பார்க்கும்போது கருணாநிதி பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து சேப்பு துண்டு தான் போட்டுட்ருப்பார். திடீர்னு வந்து எல்லோ டவருக்கு வந்து மாறினார். காரணம் கேட்டோம்னா வந்து குளுமையாக இருக்குது அப்படின்னாரு ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி வந்து கேட்டோம்னா வந்து அது டாக்டர் ராம்தாஸ் கொடுத்தாரு அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப கேட்டபோது பார்த்தோம்னா வந்து இது வந்து மஞ்சள் துண்டு வந்து எனக்கு வந்து நல்லா இதுவாக இருக்குது, ஃபீலிங் நல்லா இருக்குது எனக்கு, அப்படி இப்படி என்னமோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தார் வழியே உண்மையான காரணம் வரல. அப்புறம் உண்மையான காரணம் வந்து வேற. ஏன்னா வந்து அவரோட நியூமராலஜி படி பார்த்தோம்னா அவர் பிறந்த தேதி வந்து ஜூன் 3 வந்து குருவோட நம்பரு. குருக்கு வந்து ஃபேவரேட் கலர் வந்து எல்லோ. நான் எல்லோ துண்டு போடுங்கன்னா அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்போ 2006 திரும்பி. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு காரணம் அந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரம்ப் நிறையா காரணங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து 20% டாரிஃப் அதிகமாக வச்சோன்னா ரஷ்யன் வந்து வாங்க மாட்டாங்க, பெனல்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். பட் இதில் வந்து சைனாக்கு ஏன் போடல டாரிஃப்ஸ்ன்னு அடுத்த ஒரு கேள்வியும் வந்தது. ஏன் சைனாவுக்கு போடாமல் சைனா இஸ் பையிங் மோர் ஆயில் தேன் இந்தியா, இந்தியாவுக்கு மாத்திரம் ஏன் இந்த ஓர வஞ்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அங்கே தான் வந்து ஒரு பெரிய ஒரு சூக்ஷ்மம் இருக்குன்னு தான் நமக்கு தோணுது. நிறைய பேர் சொல்லலாம், வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் நிறைய பேர் பேசலாம். பட் சாதாரணமாக நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. இப்போ வந்து நான் ஒரு வீட்டில் நான் ஒரு திருடிட்டு ஓடுறது, 4-5 திருடங்க வந்து ஓடுறாங்க, பின்னாலே வந்து போலீஸ் துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அவர் வந்து யாரை பிடிப்பார் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் பிடிக்கிறது வந்து யார் கொஞ்சம் கம்மியாக ஓடுறான்னு அவன் தான் பிடிப்பார் முதல்ல. ரைட்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். யார் வந்து வேகமாக ஓடுறான்னு துரத்தி பிடிக்க முடியாது ஃபஸ்ட்டு போலீஸால். அந்த கும்பல்லே வந்து யார் கம்மியாக ஸ்பீடில் போகிறானோ அவனை தான் பிடிப்பாங்க. அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து டிராஃபிக் சிக்னல் வயலேஷன் வந்து ஃபைன் உண்டு. 65 மைல்/ஹவர் ஓடலாம்பாங்க. நீங்கள் 75க்கு மேலே போனீங்கனால 75 தாண்டினாலே வந்து இது உண்டு, போலீஸ் வந்து பிடிச்சிருவோம். 10 மைல் தான் வந்து எக்ஸாம்ஷன் உண்டு, பெரும்பாலும் போனால் 10 விட்டுருவாங்க. ஸோ 75 மைல்ஸில் நிறைய பேர்லாம் ஓட்டிகிட்டு இருப்போம், 80, 85, 90 ஓட்டிகிட்டு இருப்போம். அதில் இங்கே மாற்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எவன் வந்து கம்மியாக ஓடுறான்னா அவன் தான் பிடிப்பான். 80 மைல் தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க போலீஸ், ஏன்னா அவன் தான் ஈஸியாக பிடிக்க முடியும் அவனை. அப்புறம் அதை பார்த்து மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடை குறைப்பாங்க. அதுதான் வந்து இதுவும் தோணுது நமக்கு. இப்போ இந்தியாவை வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணி ரஷ்யன் ஆயில் வாங்க ஒட்டாமல் பண்ணோம்னா சைனாவுக்கும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ சைனா வந்து இன்னும் பெருசாக இருக்குது, இன்னும் நிறையா வாங்குறாங்க. எடுத்தோடனே அவனை போய் தாக்கினா வந்து அதை வந்து வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் தோணுது நமக்கு. என்னோட அனுமானம் தான் இதுதான் வந்து நான் உண்மைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக்காக தோணுது. இது இந்தியா வந்து கம்மியாக தான் வாங்குது, ஆனால் வந்து இந்தியா வந்து ஈஸியாக தடுக்கலாம். சைனா வந்து நிறைய ஆயில் வாங்குது, பட் சைனா கிட்டே வந்து ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அமெரிக்காவோட சிப் இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது. முன்னையே வந்து பார்த்தோம்னா நம்மளே வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு முந்தி. ஜூன் மாதத்தில் வந்து திடீர்னு வந்து சைனா வந்து ட்ரம்ப்போட டாரிஃப்ஸ்னு ஆரம்பித்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரேர் எர்த் மினரல்ஸ். இன்னொன்று பார்த்தோம்னா சைனா கிட்ட இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் மாத்திரம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கல, அந்த ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் சைனாக்கு. இந்தியா வந்து பெரிய ஒரு இது வந்து அதுதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. இந்தியா கிட்ட வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தாங்க, லித்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து காஷ்மீரில். பட் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து இந்தியா கிட்ட கிடையாது.
அவங்க சைனா கிட்ட தான் வாங்கி ஆகணும். சைனாவோட ஹெல்ப்பும் வேணும். இப்போ அது திருப்பி தயாரிக்கணும், திரும்பி டைம் ஆகும். இந்தியா திரும்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் பண்ணால் டைம் ஆகும். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு இன்றைக்கி சாகராங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கு போய் நீ வந்து மெதுவாக பண்ணனா முடியாது இல்லையா? அது மாதிரி தான். ஸோ அதனால் இது வந்து அதனால தான் வந்து சைனாவுக்கு டைரெக்டாக வந்து ட்ரம்ப் அட்டாக் பண்ணல அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு லாஜிக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த டாரிஃப்ஸ் விஷயத்தில் வந்து மோடிக்கு வந்து பெரிய சிக்கல் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸ் இந்தியா ஏறாமல் பார்த்துக்கணும். நிறைய எலெக்ஷன்லாம் வருது. உடனே எது கட்சிக்கெல்லாம் பார்த்தோம்னா வந்து மக்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, மோடி கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து கம்மியான ஆயில் தான் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ ப்ரைஸஸ் வந்து ஏறாமல் பார்த்துக்கணும், எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் பார்த்துக்கணும் எதிர்கட்சிகள்லாம் வந்து. ஸோ இது மாதிரி நிறைய சவால்கள்லாம் மோடிக்கு இருக்குது. சவால்கள் மத்தியில் தான் வந்து அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார் மோடி. அப்படிங்கிற போது இவங்க வந்து பெட்ரோல் வந்து வாங்காதன்னும் போது பெரிய சவால் மோடிக்கு. இதில் வெளில வந்தார்னா வந்து டெஃபினட்டாக வந்து இந்தியா வந்து பெரிய வல்லரசாக சான்சஸ் இருக்குது. அதுதான் அவருக்கு பெரிய காத்திருக்க சவால். இப்போ ரஷ்யாவோட நட்பாக இருந்துக்கிட்டு ஆயில் வாங்கிக்கிட்டு அமெரிக்காவை ரொம்ப பகச்சிக்காமல், நேரடியாக பகச்சிக்காமல் அப்படியே போய் ஒரு இங்கிலீஷ் அட்ராய்ட்லி ஸ்வாம் அட்ராய்ட்லிம்பாங்க, சாமர்த்தியமாக ஸ்விம் பண்ண நீந்தத்துக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமான செயல்பாடை வந்து மோடி வெளிப்படுத்தினார்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பொற்காலம் வந்து காத்திருக்கு அப்படின்னு தான் தோணுது. பட் டெஃபினட்டாக அவன் வாங்காமல் இருக்கவும் முடியாது மோடியால். ஏன்னா வந்து திரும்பி எக்கானமி வந்து டவுன் ஆகிடும். இப்போ க்ரோயிங் எக்கானமியாக இருக்குது இந்தியா. அப்படிங்கிற போது இது மாதிரி வாங்காமல் இது பண்ணார்னா, ரஷ்யன் ஆயில் வாங்காமல் இங்கே போனார்னா வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் பெரிய அடி இருக்கும். பட் இதில் என்ன ட்ரம்ப் பண்ண ஒரு சிறிய தவறுன்னு நமக்கு தோணுதுன்னா வந்து சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு பழமையை சொல்லுவாங்க, கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ், யுவர் எனிமீஸ் க்ளோசர் அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி டேரிஃப்ஸு கீரிஃப்ஸுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவை இந்தியா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டார். இப்போ இந்தியா வந்து மோடி வந்து சைனாவுக்கு போகிறாரு. இப்போ இந்த மாதிரி வந்து சைனாவை இந்தியா இப்போ இதெல்லாம் மறந்துட்டு, கேல்வான் தாக்குதெல்லாம் வந்து மறந்துட்டு சைனாவை நோக்கி மோடி போகிறாரு அப்படின்னாலே வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பின்னடைவே தான் அது. அதை வந்து அவர் உணர்ந்தாரான்னு தெரியல, உணர்ந்துருப்பார் தான் நினைக்கிறோம் நம்ம. பட் டாரிஃப்ஸ் போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு அவரோட கருத்தாக இருக்குது. பட் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய சவால் தான் இது. டெஃபினட்டாக வந்து இதை சமாளிக்கிறது வந்து பெரிய சவால். 50% சவால் டாரிஃப்ஸை வந்து ஏற்றி விட்டு எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து பாதிக்கும். திருப்பூர் போகிற இதெல்லாம் வந்து பாதிக்கும். வேறு மார்க்கெட்ஸ் வந்து இது பண்ணணும், ட்ரை பண்ணணும். இந்தியா லோக்கல் கன்சம்ஷனுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மக்களுக்கும் வந்து புரிய வைக்கணும். மெயினாக வந்து நம்மளை பொறுத்தவரை மக்களை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நாடு வந்து பெரிய சிக்கலில் இருக்குது, நிறைய சிக்கலில் கொண்டு போயிருக்காங்க. we should reduce the consumption of petroleum goods அப்படின்னு நம்ம நினச்சோம். எல்லாருமே காரை வாங்கி காரில் ஓட்டாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து மக்கள் வந்து நாட்டுக்கு பண்ணுற சேவைன்னு தோணுது நமக்கு. உடனே இவன் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னே நினைக்க முடியாது. நம்ம வந்து அதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரியலிஸ்டிக்லி அதான் நடக்கும் நம்ம நினைக்கிறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஜெய் ஹிந்த்.